friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு வீடியோல நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல அடிக்கடி கேட்டுட்டு இருந்த கிச்சன் டிப்ஸும் அது மட்டும் இல்லாம நிறைய புது கிச்சன் டிப்ஸும் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே நம்ம சட்னி செய்யும் போது அதாவது வதக்கிட்டு அரைக்கிற டைப்பில் சட்னி எல்லாம் இருக்கும்ல, வெங்காய சட்னி, கார சட்னி, இந்த மாதிரி சட்னிக்கெல்லாம் நம்ம நிறைய வெங்காயம் தக்காளி சேர்த்தா தான் சட்னி நமக்கு நிறைய கிடைக்கும். சப்போஸ் நம்மக்கிட்ட வெங்காயம் தக்காளி நிறைய இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குன்ற டைமில் ஆனால் சட்னி நிறைய கிடைக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு பொருளை சேர்த்து பாருங்கள். சட்னியோட அளவு உங்களுக்கு 2 மடங்காக கிடைக்கும். என்ன சேர்க்குறன்றதை பார்க்கலாம். எப்போவுமே சட்னிக்கு என்னென்ன பொருளெல்லாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நான் வதக்கியிருக்கேன். இது கூட நான் சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தான். வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்திருக்கேன். இதை நம்ம தோலோட அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தோல் கொஞ்சம் திரியாக இருக்கும். ஸோ அதுக்காக தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிற டைமில் இந்த கடலையை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்காக சேர்ப்பீங்கல்ல, அந்த டைமில் கூட இந்த கடலையை சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சட்னி உங்களுக்கு நல்ல திக்காக வரும். அதே சமயம் டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால சட்னி ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ எப்பயும் போல் கடைசியாக தாளிப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும். ஸோ வெங்காயம் தக்காளி கம்மியாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து நீங்களும் சட்னி செஞ்சு பாருங்கள். சட்னியோட அளவு உங்களுக்கு 2 மடங்காக கிடைக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பெல்ட் இருக்கும். முக்கியமாக குட்டீஸ் இருக்கிற வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். குட்டீஸ் ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு, வெளியில் போட்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பெல்ட் வச்சுருப்பாங்க. இந்த பெல்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஹேங்கரில் தொங்க விட்டுருப்போம், அப்படி இல்லைன்னா சும்மா அப்படியே மடக்கி நம்ம வச்சுருவோம். எவ்வளோ தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் இந்த பெல்ட் வச்சுருக்க இடம் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையாகவே கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை ரொம்ப நீட்டாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பெல்ட்டோட ஒரு முனையை எடுத்து இந்த கம்பி வழியாக அப்படியே நம்ம உள்ளே விட்டுறலாம். கரெக்டாக பாருங்கள், உள்பக்கத்தில் இருந்து வெளிப்பக்கமாக வரக்கூடாது, வெளியிலேருந்து உள்பக்கமாக போகணும். நான் வீடியோவில் காட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விட்டு எடுத்தோன்னா ஒரு ரவுண்ட் மாதிரி கிடைக்கும். அடுத்ததாக பெல்ட்டோட முனையிலிருந்து அப்படியே நம்ம சுற்றிட்டே இந்த ரவுண்டுக்குள்ளே பெல்ட் எல்லாத்தையும் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பெல்ட் மறுபடியும் பிரிஞ்சு வராது. இது உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்குது, டைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உள்பக்கத்தில் இருந்து பெல்ட்டை லைட்டாக சுற்றி விட்டிங்கனாலே போதும், நல்லா டைட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சுட்டோன்னா எவ்வளோ நாளானாலும் சரி இந்த பெல்ட் பிரிஞ்சு வராது. அதே மாதிரி ரொம்ப சின்ன இடத்துலையே நிறைய பெல்ட் நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம வைக்கும்போது பெல்ட்டுக்கும் எந்த டேமேஜும் ஆகாது. நம்ம மடக்கி ரப்பர் பேண்ட் போட்டெல்லாம் வச்சுருந்தோன்னா பெல்ட் அந்த மடக்கின இடம் ஃபுல்லாகவே லைட்டாக விரிசல் விழுந்து பிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம சுற்றி வைக்கும்போது பெல்ட்டுக்கும் எந்த டேமேஜும் ஆகாமல் லாங் லைஃப் வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப் நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஃப்ரிட்ஜில் நம்ம மாவு, காய்கறி, பழங்கள் இந்த மாதிரி நிறைய போட்டு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக நம்ம டம்ப் பண்ணி வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான டிப் தான், ஆனால் 100% ஒர்க் அவுட் ஆகும். என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பேக்கிங் சோடா தான். நம்ம சமையலுக்கெல்லாம் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம்ல, ஆப்ப சோடா, அதுதான் இது. இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்கும்ல, அதுவே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இது மட்டுமே நமக்கு போதும். ஃப்ரிட்ஜில் இருந்த எல்லா பேட் ஸ்மெல்லுமே கம்ப்ளீட்டாக போயிடும். ஆனால் இந்த டப்பாவை அப்படி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நம்ம மற்ற பொருட்களை ஏதாவது எடுக்கும்போது தெரியாமல் இந்த டப்பாவை கை தவறி தள்ளி விட்டு கீழே கொட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. சும்மா சாதாரண பேப்பர் தான். இதை இந்த டப்பாவுக்கு மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. ஸோ நல்லா டைட்டாக இருக்கும், பேப்பர் எதுவுமே பிரிஞ்சு வராது. அதே மாதிரி டப்பாவிலேருந்து நமக்கு இந்த பவுடரும் கீழே கொட்டாது.
இப்போ இந்த பேப்பருக்கு மேலே நம்ம குட்டி குட்டியாக நிறைய ஓட்டை போட்டு விட்டுக்கலாம். பேக்கிங் சோடாவுக்கு ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஃப்ரிட்ஜில் மட்டும் இல்லை, இதை நீங்கள் செப்பல் ஸ்டாண்டில் இல்லை லாண்ட்ரி பேக்கில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துல இருக்கிற பேட் ஸ்மெல்லையுமே இது கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். வாழைப்பழம்லாம் இந்த மாதிரி ரொம்ப பழுத்து கனிஞ்சு போகிற ஸ்டேஜில் இருக்குன்னா வீட்டில் இருக்கிற யாருமே சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக இந்த 2 வாழைப்பழத்தை வேஸ்ட் பண்ணவும் முடியாது. ஸோ இதை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சிருக்க 2 வாழைப்பழத்தையும் உரிச்சு போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். ஒயிட் சுகர் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காயோட உள்ளே இருக்க அந்த விதைகள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காயை முழுசாக அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மிக்சியில் நம்ம அரைக்கும் போது அதோட தோல் சரியாக அடிப்படாமல் அங்கங்கே தோலாக இருக்கும். ஸோ சாப்பிடும் போது வாயில் தட்டுப்படும். அதுக்காக அதோட விதைகள் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தி மாதிரி கிடைக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் நான் ரவை சேர்த்துக்கிறேன். இது வறுக்காத ரவை தான். ஸோ அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரவைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நிறைய தண்ணி சேர்க்காம நல்லா திக்காக இருக்கிற மாதிரி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது 250 ml அளவுக்கு இருக்குது. ஸோ இதை ரவையோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்க்குற தேங்காய் பாலை இந்த ரவை ஃபுல்லாகவே நல்லா உறிஞ்சிட்டு ஊறி சாஃப்டாக வரணும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இதை அப்படியே வச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டுக்கலாம். ஊற விடும்போது ரவை நமக்கு நல்லா ஊறி சாஃப்டாக வரும். இப்போது 30 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து காட்டுறேன் பாருங்கள். ரவை நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு. நம்ம முன்னாடி வச்சதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே வாழைப்பழம் சுகரெல்லாம் சேர்த்து அடித்து வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சர் எடுத்து இந்த ரவையோட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனை விட ரொம்ப கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கலந்து விட நல்லா சாஃப்டாகவும் லூஸாகவும் வந்துடும். கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம குட்டி குட்டியாக எடுத்து போட்டோன்னா டக்குன்னு விழணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாம். மாவு போட்ட உடனேயே கரண்டியை உள்ளே விட்டுறாமல் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் குழிப்படியார சட்டியில் கூட குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஈவனாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரவை பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.